அயோத்தியாவில் மோடி பதறும் எதிர்க்கட்சிகள். ஐயோ, மோடி மீண்டும் மத அரசியலை கையில் எடுக்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் புலம்ப தொடங்கியிருக்காங்க. அப்படி என்ன மோடி செய்துவிட்டார் என்று பார்த்தால், அயோத்தியா சென்று பகவான் ஸ்ரீராமரை தரிசித்திருக்காராம். மக்களுக்கு ராமர் கோவில் பற்றிய நினைப்பு வர வேண்டும் என்று மோடி மறைமுகமாக இப்படி செய்கிறாராம். இவர்களுக்கு மோடி தும்பினால் கூட குற்றம்தான் போல. ஒரு மனுஷன் கோயிலுக்கு போறது என்ன அவ்வளவு பெரிய தெய்வ குத்தமாயா? தமிழகத்தில் தேர்தல் நடப்பதற்கு முன்பே சேகர் பாபு, தயாநிதி மாறன் போன்றோர் ஒரு பாதிரியாரை சந்திப்பது போல வீடியோ வந்தது. அதில் இன்னும் ஒரே ஒரு சண்டை தான் இருக்கிறது என்று பாதிரியாரிடம் அமைச்சர் கூறுகிறார். அதற்கு என்ன அர்த்தம் என்று யாருக்கும் இதுவரை விளங்கவில்லை. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பெருமைமிகு இந்துவாக தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் மோடி தன்னுடைய நம்பிக்கைக்குரிய கடவுளை கோவிலில் சென்று வணங்குவது உங்களுக்கு எரிகிறது என்றால் இன்னும் நன்றாக எரியட்டும். இந்துக்களின் 500 ஆண்டுகால நியாயமான போராட்டத்திற்கான வெற்றிதான் பகவான் ஸ்ரீராமருக்கான ஆலயம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தரிசனம் செய்ய வேண்டும் என்று எதுவுமே இல்லையே. உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்களும் போய் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். யாரை திருப்திப்படுத்துவதற்காக ராமர் கோவில் விழாவை நீங்கள் புறக்கணித்தீர்கள்? இப்போது யாரை திருப்திப்படுத்துவதற்காக மோடியின் ஆலய வழிபாட்டை குறை சொல்றீங்க? தனக்கு நம்பிக்கை உள்ள மதத்தை பின்பற்றவும் தான் நம்பும் இறைவனை வழிபடவும் முழு சுதந்திரத்தை இந்திய அரசமைப்பு சாசனம் நமக்கு வழங்கியிருக்கு. ஆனால் இந்திய அரசமைப்பு சாசனம் வழங்கிய இந்த அடிப்படை உரிமை கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களா எதிர்க்கட்சிகள்? ஒரு பிரதமருக்கே அடிப்படை உரிமை இருக்கக்கூடாது என்று நினைக்கும் இவர்கள்தான் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் என்று பூச்சாண்டி காட்டுறாங்க. இத ஒன்றும் நீங்கள் வைத்துக்கொண்டு சட்டத்தில் நாடு இயங்கிக் கொண்டிருந்த காலம் கிடையாது. இப்போது நடந்து கொண்டிருப்பது மக்களின் மனதை பிரதிபலிக்கும் ஆட்சி. தனித்துவமான பெரும்பான்மையை பெற்ற மக்களின் ஆட்சி. மீண்டும் அதே மக்களின் நம்பிக்கையை பெறப்போகும் மாபெரும் பேராட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பொற்கால ஆட்சி. இங்கு அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் சரிசமமாக உண்டு. மீண்டும் சொல்கிறேன், இந்துக்கள் அவர்களுடைய தெய்வங்களை வணங்குவதை பார்த்தால் உங்களுக்கு வயிறு எரிகிறது என்றால் ஒரு 5 லிட்டர் கெரசின் வேணாலும் அனுப்புறோம். கொஞ்சம் கபகபன்னு வேகமா எரியட்டும்.